Hi friends, வணக்கம் and welcome to Kanna's Kitchen Tamil. இன்னைக்கு chicken wrap எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த chicken wrap செய்யறதுக்கு முதல்ல soft roti, அதாவது tortillas ன்னு சொல்லுவாங்க. இந்த soft roti எப்படி செய்யறதுன்றும் அதோட இந்த ரொட்டிக்கான filling chickenல செய்ய போறோம். அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை subscribe பண்ணலன்னா கீழே உள்ள subscribe பட்டனை press பண்ணி bell icon-ஐ on பண்ணுங்க. முதல்ல சிக்கன் ஃபீலிங் செய்யறதுக்கு ஒரு சிக்கன் பிரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நீள நீள துண்டுகளாக வெட்டி வைக்கணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு டீஸ்பூன், இஞ்சி உள்ளி பேஸ்ட் ஒரு டீஸ்பூன், டொமேட்டோ சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், அதோட இந்த மாதிரி கெட்டியான தயிர் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வையுங்க. இப்போ நாம ரொட்டி செய்யறதுக்கு 2 கப் மைதாமா எடுத்துக்கோங்க. அதோட 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெய் நீங்கள் எண்ணெய் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே பாவிங்க. ஆலிவ் ஆயில், தேங்காய் எண்ணெய், என்ன எண்ணெய் வேண்டாலும் நீங்கள் பாவிக்கிற எண்ணெயை நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வார்ம் வாட்டரை ஊற்றி இந்த மாதிரி பிரட்டி எடுங்க. சாதாரண ரொட்டிக்கு மா குழைக்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் அதிகமாகவே இதுக்கு தண்ணி தேவைப்படும். பாருங்கள், கொஞ்சம் தண்ணித்தன்மை அதிகமாக இருக்கணும். இதுக்கு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா விளங்கும், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பூசிட்டு இதை மூடி ஒரு பக்கமாக வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச சிக்கன் மிக்ஸை இப்போ பார்க்கலாம். அடுத்து பேனை ஹீட் பண்ணி அதில் எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றுங்க. நாம் ஏற்கனவே பிரட்டி வச்சிருக்கிற இந்த சிக்கனை இப்போ இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஹீட்டை மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. தயிரில் உள்ள தண்ணி கொஞ்சம் இதில் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி கூட வரும். இந்த தண்ணி வத்தும் வரைக்கும் நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஹீட்டை லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 5 to 10 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. திருப்பி ஒரு தடவை இதை கிளறி விடுங்க. கிளறிட்டு மறுபடியும் இதை மூடுங்க.
இதில் உள்ள தண்ணியிலேயே இந்த சிக்கன் வந்து வேகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி தனித்தனியாக சிக்கன் பீசஸ் வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துடுங்க. இப்போ சிக்கன் ஃபில்லிங் ரெடி. இனி ரொட்டி செய்யலாம் வாங்க. மா வந்து நல்ல சாஃப்டாக வந்திருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் இந்த மா. இப்போ இதை இன்னொரு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதில் நான் 6 உருண்டைகள் தயார் பண்ண போகிறேன். இதை மறுபடியும் ஒரு தடவை நல்லா உருட்டிட்டு இந்த 6 உருண்டைகளையும் இன்னொரு டிஷ்ஷில் போட்டு வைங்க. இப்போ ஒன்று அடுத்து ரொட்டி தட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் மாவை இந்த மாதிரி தூவிட்டு அந்த ரொட்டி உருண்டைக்கு மேலேயும் மாவை தூவிட்டு நீங்கள் இப்போது ரொட்டியை ஒரு ரோலிங் பின் வச்சு இதை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல மெல்லிசாக நீங்கள் இந்த ரொட்டியை தட்டி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மெல்லிசாக இருக்கணும். கையில் இப்படி போடும்போது பாருங்கள் துணி மாதிரி இருக்குது. இப்போது பேனை சூடாக்கிட்டு இந்த ரொட்டியை இதுக்கு மேலே போடுங்க. ஹீட் வந்து லோவிலேருந்து மீடியம் வரைக்கும் உள்ள ஒரு இடைப்பட்ட ஹீட்டில் விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள்ஸ் வருது பாருங்கள், சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பபிள் வந்தது. இப்போ நீங்கள் இதை திருப்பி போடலாம். மாதிரி நான் இந்த எல்லா 6 ரொட்டியும் வந்து இப்போ சுட்டு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா 6 ரொட்டி இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இந்த ரொட்டி இருக்குன்னு. இந்த மாதிரி நான் மடிக்கும் போது பாருங்கள், தோசை சுற்றுற மாதிரி அந்த மாதிரி தோசை பதத்தில் நல்ல சாஃப்டாக இருக்குது இந்த ரொட்டி. இப்படி இருக்கணும் நம்ம ரேப் செய்கிறதுக்கு. இதுக்கு தக்காளி, லெட்யூஸ், வெங்காயம் எல்லாம் நீள வாக்கில் கட் பண்ணி வைங்க. ஒரு பிளேட் எடுத்து அதில் இந்த ரொட்டியை வையுங்க. இதுக்கு நான் 1000 ஐலண்ட் ட்ரெஸ்ஸிங் யூஸ் பண்ணுறேன். இந்த க்ரீமை இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே சிக்கன் பீசஸை அடுக்குங்க. 3 அல்லது 4 பீசஸ் வச்சா போதும். இப்போ அடுத்து டொமேட்டோஸ், இதையும் இந்த மாதிரி அடுக்குங்க. இப்போது வெங்காயத்தை அடுக்குங்க. இந்த பொருட்கள் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எது எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை வச்சு அழகாக அடுக்குங்க. இப்போது லெட்யூஸை இந்த மாதிரி வையுங்க. உங்ககிட்ட இந்த சலாட் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸையும் மயோனைஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கலவையை வந்து நீங்கள் இந்த மாதிரி போடலாம். இப்போ ரொட்டியை சுற்றிக்கலாம். இந்த ரேப் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக நான் இப்போ இதில் ஒரு டூத் பிக்கை வந்து போடுறேன். நீங்கள் இதை மற்ற பக்கமாக திருப்பி வச்சிங்கன்னா இந்த டூத் பிக் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. இப்படி எல்லா ரொட்டியையும் சுற்றுங்க. சிக்கன் ரேப் ரெடி ஆச்சு.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.